ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. எனக்கு இந்த வீடியோவில் இந்த சூப்பரான ஹேர் ஸ்டைல் சிம்பிள் அண்ட் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஹேர் ஸ்டைலை எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் இல்லையா, சீக்கிரம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு லாங் ஹேர் இருக்கா, பட் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குயிக்காக ஈஸியாக இந்த ஹேர் ஸ்டைலை நம்ம பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வந்து என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த தலையில் இருக்கிற எல்லா சிக்கையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம தலையில் இருக்கிற அந்த சிக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. அப்போ தான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து சேரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் பாதி சிக்கு இழுத்துட்ருக்கோம், அந்த பக்கம் பாதி முடி இழுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக வராது. கொஞ்சம் முடி இங்கே இழுத்துட்டு அங்கே இழுத்துட்டு அப்புறம் கடுப்பாயிட்டு டென்ஷன் ஆகும். அப்புறமேட்டு ஐயோ ஹேர் ஸ்டைல் பண்ண முடியலையே, இப்போ டைம் ஆச்சுன்னு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு சுத்தமாக நுனி முடியிலேருந்து இருக்கிற சிக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நேர் வகுடு தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு ரொம்ப சிம்பிள் தாங்க அந்த ஹேர் ஸ்டைல். பார்க்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டைம் ஆகிடுச்சுன்னா அப்போ இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டு போகிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஹேர் ஸ்டைல் கொண்டு வந்திருக்கேன். வந்துட்டு பின்னாடி பக்கம் இருந்துட்டு நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு முன்னாடி இருந்து கொஞ்சம் முடியை எடுத்துகிட்டு சுற்றி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் பின்னாடி இருந்துட்டு கொஞ்சம் முடி இந்த வகுடுக்கு இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடியை எடுத்து பிரித்து லைட்டாக சுற்றி கொண்டு போய் ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அந்த சைடும் ஈக்குவலாக எடுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சைடும் அதே மாதிரி சுற்றி கொண்டு போயிட்டு அதே கிளிப்பை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. பின்னாடி வச்சு செக்யூர் பண்ணிடலாம். இதே மாதிரி எனக்கு வந்துட்டு 3 பார்ட் கிடச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்டெப்பாக பிரித்து கொண்டு வந்தேன். பேக்கிலேருந்து அப்படியே ஃப்ரண்ட்டு பிரித்து கொண்டு வந்தேன். நமக்கு வந்துட்டு உள்ளே இருக்கிற முடி வந்து சைடில் இருக்கிற முடி வந்துட்டு இப்படி கீழ் பக்கமாக வலிச்சிருக்கும். இந்த முடி வந்துட்டு அந்த முடிக்கு மேலே இப்படி சுற்றி போய் இருக்கும் இல்லைங்களா, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல் இது. இங்கே பாருங்கள், லைனாக லேயராக 3 லேயர் வரும். இதே மாதிரி மறுபடியும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடியவும் சேர்த்து மறுபடியும் கொண்டு போய் சுற்றி கொண்டு போயிட்டு கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். இது ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைலுங்க. யார் வேணாலும் எனக்கு ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் தாங்க தெரியும், இதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஸ்டைலே தெரியாது, நான் எப்போயுமே இந்த ஒரே ஹேர் ஸ்டைல் தான் போடுவேன் அப்படின்றவங்க கூட நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அழகாக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் தான் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரே மாதிரி வகுடு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல முடி முளைக்காது. ஏன்னா சன்லைட் வந்துட்டு ஒரே இடத்துல பட்டுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு அப்படியே முன்னாடி இப்போ நம்ம முன்னெத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு சன்லைட் பட்டு ஒரே மாதிரி வந்துட்டு அந்த முடி முளைக்காது. ஆனால் ஹேர் ஸ்டைல் மாற்றி வர்றவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு முடி வந்துட்டு க்ரோத் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் ஒரே ஹேர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. பின்னாடி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஷார்ட் ஹேராக இருந்தாக்கா நீங்கள் அப்படியே ஒரு பேண்ட் அப்படியே இழுத்து பின்னாடி கழுத்துக்கிட்ட போட்டு போனீங்கன்னா ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிச்சு. 2 நிமிஷத்தில் அந்த ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிடும். நான் வந்துட்டு எப்பயுமே பின்னி போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நார்மலாக 3 கால் பின்னல் வச்சு பின்னி போடுறேன். நான் நார்மலாகவே சிக்கு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு தான் இது பண்ணேன். அப்படி இருந்தும் எனக்கு சிக்கு வருது. நீங்கள் நல்ல சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் 3 கால் பின்னல் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு பின்னல் பின்னிட்டு கீழே ஒரு பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. நான் அது மாதிரி தான் ஃபுல்லாக பின்னல் பின்னிட்டு காமிக்கிறேன். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, ரெட்டைச்சடை போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ட்ரை பண்ணுறேங்க, முடியல. இன்னும் கொஞ்ச நாள் அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக கண்டிப்பாக போடுவேன் ஃப்ரெண்ட், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்துட்டு முடி ரொம்ப ஒல்லியாக அப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நம்ம பின்னல் போட்டிருப்போம் இல்லையா, அதை பிடிச்சி லைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்கன்னா நல்ல பின்னல் நல்லா பெருசாக ஆகி பார்க்க அழகாக தெரியும். நான் வந்து கழுத்துட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு பின்னியிருக்கேன், அதனால் பிடிச்சி இழுத்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப லூஸாக தான் பின்னியிருக்கேன். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் போட்டாலும் ரொம்ப அப்படியே முறுக்கி டைட்டாக இழுத்து போடாதீங்க. முடி அந்த நம்மளுடைய ஸ்கேல்ப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல டைட்டாகவே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு டைட்டாக நீங்கள் பின்னி எந்த ஹேர் ஸ்டைலும் ட்ரை பண்ணாதீங்க. என்ன ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணாலும் லூஸாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் பூ வச்சு இந்த ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.